அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபௌட் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. மே 24 ஸ்டார்ட் ஆச்சு. கேரளால இந்தியாவோட மெயின்லேண்ட்னு பார்த்தீங்கன்னா கேரளால தான் ஃபர்ஸ்ட் வரும். இந்தியாவுல எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல தான் ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா? ஸோ 50 இயர் ஆவரேஜ் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் 87 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ 50 இயர் ஆவரேஜ் தான் எப்பயுமே மான்சூனுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த வகையில நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சூனோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 87 சென்டிமீட்டர். If the rainfall is between 96% to 104% of 50-year average, then it is characterized as normal monsoon அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 87 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நார்மல் ஆவரேஜ் ரெயின்ஃபால். சரிங்களா? ஸோ இதோட 96%லேருந்து 104% வரைக்கும் மழை பெஞ்சுது அப்படின்னா அதை வந்து நார்மல் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே 105லேருந்து 110%க்கு மழை பெஞ்சுது அப்படின்னா அதான் அபவ் நார்மல் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் ஆர்பிஐ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் செயினியோரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செயினியோரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 நோட் கரன்சியை வந்து பிரிண்ட் பண்றாங்க. இந்த கரன்சியை வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து இந்த 500 ரூபா நோட்டுனா 500 ரூபா காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. சரியா? ஆனா ஆர்பிஐக்கு இந்த காசை பிரிண்ட் பண்றதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா செலவாயிருக்கும். ஒரு 500 ரூபா நோட்டு பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு 100 ரூபா செலவாகுதுன்னு வைங்களேன். ஆனா கமர்ஷியல் பேங்க் அந்த 500 ரூபா நோட்ட 500 ரூபா குடுத்து தான் வாங்கணும். அப்ப ஆர்பிஐக்கு எவ்வளோ இதுல லாபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 ரூபா லாபம் வருது. ஓகேவா? இதுதான் செயினியோரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் லெண்டிங் டூ கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வரும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் லெண்டிங் டூ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பேங்க்ஸ், ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இது எல்லாமே லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அத பேஸ் பண்ணி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் இன் அதர் கண்ட்ரீஸ் சச் அஸ் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது ஆப்வியஸ்லா வரும். ஓகேங்களா? நம்ப ஆர்பிஐ மத்த நாட்டு கண்ட்ரீஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால நெறையா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ 4மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கன்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் அண்ட் provision fund kept by central bank primarily to be used during any unexpected and unforeseen contingencies. கண்டின்ஜென்சி அப்படின்னா எமர்ஜென்சி. எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்றதுக்காக ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பஃபர் ஃபண்ட் பேர் தான் கண்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர் அப்படிங்கிறது. ஸோ ஆர்பிஐ ஹாஸ் இன்க்ரீஸ் த ரேஞ்ச் ஆஃப் த சிஆர்பி ஃப்ரம் 4.5 ஐ மீன் to 4.5% to 7.5%. ஸோ இந்த சிஆர்பி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ரெவன்யூ வருது இல்லையா? ரெவன்யூல ஒரு 4.5லேருந்து 7.5% வரைக்கும் அவங்களோட ஓவரால் ரெவன்யூல ஒரு 4 to 7.5% எவ்வளோ வச்சிருப்பாங்க? சிஆர்பி கண்டிஜென்ட் ரிஸ்க் பஃபரா வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஆர்பிஐ வாஸ் சஜஸ்டட் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிமால் ஜலான் கமிட்டி. பிமால் ஜலான் கமிட்டி தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து 5.5%லிருந்து 6.5%க்குள்ள சிஆர்பியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணி 4.5%லேருந்து 7.5%ஆ மாத்தி வச்சிருக்கோம். இதே பட்நாகர் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயோட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மலீகம் கமிட்டி அப்படிங்கிறதும் ஆர்பிஐயோட சர்ப்ளஸை கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றத பத்தி பேசியிருப்பாங்க. வியாஸ் கமிட்டி வந்து ஆர்ஆர்பியை வந்து இன்டகிரேட் பண்ணணும். அமால்கமேஷன் ஆஃப் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு பிகம் 30 ட்ரில்லியன் எக்கானமி பை விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2047. இந்தியா இப்போ 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கும். ஜப்பானை பின் டிஃபீட் பண்ணிட்டு நம்ம இப்போ 4th பிளேஸ்க்கு வந்திருக்கோம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.